விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் மூடியுள்ளதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாகவும் இது அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்றும் ஈரான் கூறியுள்ளது. அமெரிக்காவின் உறுதிமொழி மீறலுக்கு இது முதற்கட்ட பதிலடி என்றும் ஈரான் ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. சனிக்கிழமை லெபனான் மீது இஸ்ரேல் படைகள் நடத்திய தாக்குதலில் 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த சூழலால் அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலம் சங்கலியில் இருந்து விடுபட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதன்முறையாக மேற்கு வங்க மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி கொல்கத்தாவில் நடந்த மேற்கு வங்க மாநில தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது மேற்கு வங்கத்தில் புத்துணர்ச்சியான காற்று வீசுவதாகவும் ஊழல் மற்றும் ஊடுருவல் கலாச்சாரம் ஒழிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து விவசாயிகளின் நலனுக்காக PM கிசான் திட்டத்தின் 23வது தவணையை பிரதமர் மோடி விடுவித்தார். விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.